இன்றைக்கு மது அருந்துவதை மக்கள் தவறாக பார்க்கிறார்கள். மது அருந்தினால் அது தவறான பழக்கமாக பார்க்கிறார்கள். அது உண்மையா? அது தவறான பழக்கமா அப்படின்றால், மது அருந்துவது நல்ல பழக்கம்தான். ஆனால் நீங்கள் அருந்துவது எந்த மதுவை அருந்துகிறீர்கள்? உங்களை அழிக்கின்ற மதுவை நீங்கள் அருந்துகிறீர்கள். அதனால தான் மது அருந்துவது தவறானது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இங்கே என்ன கிடைக்குது? என்ன மது கிடைக்குது? நமது உடலை அழிக்கின்ற ஒரு மது கிடைக்குது. நமது உடலுக்கு நோயை வரவழைத்து நமது கல்லீரலை மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் செய்து மரணத்தை வரவழைக்கிற இங்கு மதுபானங்கள் தான் இங்கு விற்கப்படுகிறது. எல்லாம் கெமிக்கல். சும்மா குயிக்காக நிறைய விற்கிதா? அப்போ ஒரு மதுபானம்னா அதை நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. 2-3 மாதம் கழித்து தான் அது ஊற வைக்கணும், கொதிக்க வைக்கணும், நொதிக்க வைக்கணும் அப்படின்னு நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மதுபானம் என்பதே உங்களுக்கு தயாராக வரும். ஆனால் அப்படி தான் மதுபானமே தயார் பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா பல கெமிக்கல்களை ஒன்றோட ஒன்று கலந்து குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் கலந்து கலக்கிட்டால் உடனே மதுபானம் ரெடி. அதுதான் மதுபானம். அப்போ இங்கே இருக்கிற இப்போ மதுபானம் எல்லாமே உடலை அழிக்கக்கூடியது, சாகடிச்சிரும் அந்த மாதிரியான மதுபானம். அப்போது அந்த மதுபானம் அருந்துவது தவறல்ல. நாம் குடிக்கிற மதுபானத்தில் தான் தவறு உள்ளது. நாம் என்ன மாதிரியான மதுபானத்தை அருந்துகிறோம் அதுதான் தப்பு. அதனால்தான் மக்கள் குடிக்கிறது தப்பாக நினைக்கிறாங்களே தவிர, நீங்கள் கல் குடிச்சிங்க அப்படின்னா மக்கள்லாம் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா குடிக்கிறது யாருக்கு? மக்கள் தான். மக்களே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மதுபானம் அருந்துவது தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா மக்களுமே கல் இங்கே விற்கப்படுமேயானால், தென்னங்கல் பனங்கள்லாம் விற்கப்படுமேயானால், மதுபானம் அருந்துவது தவறுன்னு சொல்கிற மக்கள் அனைவருமே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மதுபானம் அருந்துவது தவறுன்னு சொல்வதற்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது உடம்புக்கு நல்லது. அப்போது இங்கே எதை தப்புன்னு சொல்கிறாங்கன்னா, எது குற்றம் என்று சொல்கிறார்கள் என்றால், கெட்ட பழக்கம்னு எது சொல்கிறாங்க? உங்கள் உடம்பை அழிக்கிற எந்த ஒரு செயலுமே கெட்ட பழக்கம்தான். உங்கள் உடம்பை அழிக்கிற எந்த ஒரு செயலுமே கெட்ட பழக்கமாக பார்க்குறாங்க. அது ஒரு தற்கொலையாக பார்க்கிறார்கள், அது ஒரு கொலையாக பார்க்கிறார்கள். அப்போது நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்றீங்க, அந்த உணவு உங்களை அழிக்குது அப்படின்னா அந்த உணவும் கெட்ட பழக்கத்தில் தான் வருது. அப்போ மதுபானம் அருந்துவதை ஏன் மக்கள் தவறுன்னு சொல்கிறாங்கன்னா, நாம் அருந்துகிற மதுபானம் என்பது நமது உடலை அழிக்கிறது, ஆதலால் மதுபானம் அருந்துவது தவறுன்னு அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. நாம் அருந்துகிற மதுபானத்தில் தான் தவறே இருக்குது தவிர, மதுபானம் அருந்துகிற வழக்கத்தில் தவறு கிடையாது. அப்போ நாம் அருந்துகிற மதுபானத்தை, சரியான மதுபானத்தை நாம் குடித்து விட்டால் மதுபானம் அருந்துவது தவறு என்று சொல்வதற்கு இங்கு ஆளே இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் எல்லோருமே மதுபானம் குடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏன்னா அது உங்களுக்கு உடம்புக்கு எதுவுமே செய்யாது. ஆண்கள் பெண்கள் அனைவருமே குடிக்க ஆரம்பிப்பாங்க. எது? தென்னங்கல், ஒயின், திராட்சை ஒயின், தென்னங்கல், பனங்கல் இதெல்லாம் விற்க ஆரம்பித்தால் மக்களே எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று பண்ணால், இந்த நிறுவனங்களிடம் இந்த மதுபானத்தை அருந்துகிற பொறுப்பை விடாமல் மக்கள்கிட்டே விடணும். இப்போ ஒரு கம்பெனி மதுபானத்தை தயாரிக்குதுன்னா, அவங்க படித்த அறிவாளிகள் பெரிய படிப்பு படித்தவன் எல்லாருமே அந்த மதுபானத்தை தயாரிக்கிற அந்த தொழிற்சாலையில் வேலை பார்ப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய புத்திசாலித்தனம், அறிவாளித்தனத்தை காட்டுறதுக்காக என்ன பண்ணுவான்? நிறைய கெமிக்கல்களை கலந்து ஒரு புதிய வகையான மதுபானத்தை உருவாக்கிடுவான், கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மக்கள்கிட்ட மதுபானம் அருந்துகிற அந்த தயாரிக்கிற பொறுப்பு பனங்கல், தென்னங்கல், திராட்சை ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள்கிட்ட மதுபானம் தயாரிப்பதற்கான அந்த உரிமத்தை வழங்கி, அதற்கான பயிற்சியை கொடுத்து, உரிமத்தை வழங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டா, அவங்க தங்களுக்கு தெரிந்த எளிமையான அறிவை வச்சு மதுபானத்தை எப்பவும் தயாரிப்பாங்க. புத்திசாலித்தனமாக கெமிக்கல்களெல்லாம் கலந்து, அதெல்லாம் படித்தவங்க செய்கிற வேலை. ரொம்ப படிச்சுட்டு புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க அவங்க தான் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்காக பண்ண. ஆனால் மக்கள்கிட்ட அந்த மதுபானத்தை தயாரிக்கிற பொறுப்பை பிடிச்சிட்டா, அதுக்கு ஒரு பயிற்சி, அதுக்கு ஒரு உரிமம் வழங்கி அவங்ககிட்டே கொடுத்துட்டா, அவங்களுக்கு தெரிஞ்சது மதுபானம் திராட்சை ஒயின், கல், தென்னங்கல், அவ்வளோதான். மற்றபடி அதில் ஒரு கெமிக்கலை கலக்கணும் அப்படிங்கிற அறிவெல்லாம் அவங்களுக்கு வராது. கெமிக்கலை கலக்கணும் அப்படிங்கிற அறிவுங்கிறது அவங்களுக்கு வராமல் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாது. இருந்தாலும் அதை அடிக்கடி பரிசோதிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப படித்தவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பரிசோதனை பண்ணி வெளியே தெரியாமல் எப்படி கெமிக்கல்களை ஒன்றோடு ஒன்று கலந்து எப்படி மதுபானமாக தயாரித்து அதை விற்கலாம் அப்படிங்கிற அந்த அறிவு ஏன் வருது இன்றைக்கி? அது படித்தவங்களால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். இன்றைக்கி குடிக்கிறாங்க,
ஆனால் அதனால் கெமிக்கல் ஒன்றோட கலந்து குயிக்காக மதுபானத்தை தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ஒரு படித்தவங்களோட அறிவுரையாக தான் இருக்கும், ஐடியாவாக தான் இருக்கும் அது. அதனால் எளிய மக்களிடம் இந்த மதுபானம் இருந்து விட்டால் அந்த மதுபானத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக கெமிக்கல்கள்லாம் கலக்க முடியாது. அப்போ அவங்கள கண்காணிக்கவும் செய்யணும். அரசாங்கம் வந்து இந்த எளிய மக்களிடம் மதுபானத்தை தயாரிக்கிற உரிமையத்தை வழங்கி, இயற்கை மதுபானங்களை தயாரிக்கிற உரிமையத்தை வழங்கி அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் செய்யணும். கண்காணிக்கவும் செய்து இருந்தாலே போதுமானது. அதனால் மதுபானம் அருந்துவது தவறு கிடையாது. அருந்துகிற மதுபானத்தில் தான் தவறு உள்ளது. நாம் அருந்துவது என்ன மதுபானம் என்பதில் தான் தவறு உள்ளது. இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த மதுபானங்கள் இருக்குல்ல, டாஸ்மார்க், பிராண்டி, விஸ்கி, இந்த மதுபானம் தான் தவறே தவிர இயற்கை மதுபானமாக இருந்தால் தவறு என்று, அதை அருந்துவது தவறு என்று சொல்வதற்கு மக்கள் யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. திராட்சை ஒயின் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு குடிப்பாங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்லி குடிப்பாங்க. கல்லா அது ரொம்ப நல்லது, அப்படி குளிர்ச்சி, வெயில் காலத்தில் கிடைக்கும், அது குளிர்ச்சின்னு நினச்சி அதை குடிப்பாங்க, குடும்பத்தோடு குடிக்க ஆரம்பிப்பாங்க. கல் சீசனில் தான் கிடைக்கும், அந்த சீசனில் தான் குடிக்க முடியும் எப்போதுமே. அப்போ மதுவுக்கு அடிமையாகவும் முடியாது. நீங்கள் கல்லுக்கெல்லாம் யாரும் அடிமையாக முடியாது, ஏன்னா அது எப்போதுமே கிடைக்காது, அது அந்த சீசனில் தான் கிடைக்கும். அது மாதிரி தென்னங்கல் அதெல்லாம் அந்த அளவுக்கு போதை வராது. பனங்கல்லை போன்று தென்னங்கல் ரொம்ப போதெல்லாம் வராது, போதையே வராது, ஆனால் லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், அது அனுமதிக்கப்பட்ட போதை. அது மாதிரி திராட்சை ஒயின் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சி அதை குடிப்பாங்க. அப்படி இன்றைக்கி ஒரு விஸ்கியோ பிராண்டியோ நீங்கள் நல்லதுன்னு நினச்சி அதை குடிக்க முடியுமா? விஸ்கி, பிராண்டி, குவார்ட்ரு, ஆஃபு, இதை வந்து நல்லது, உடம்புக்கு நல்லது, பியர் குடிக்கிறது நல்லதுன்னு முன்னாடி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் கெடுதல்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. பியர்லேயும் வந்து பியரும் கெடுதல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் இதெல்லாம் செயற்கை மதுபானம், ரசாயன மதுபானம், இதை அருந்துவது தான் தவறே ஒழிய மதுபானம் அருந்துவது தவறு இல்லை. நாம் இயற்கை மதுபானம் அருந்தினால் மதுபானம் அருந்துவது தவறு என்று சொல்ல யாருமே இருக்க மாட்டார்கள். ஏன்னா அது மக்கள் அந்த வழக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். மதுபானம் அருந்துகிற வழக்கத்தை மக்களை கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். காரணம் என்ன? உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சி உடம்புக்கு நல்லது, மனசுக்கும் நல்லது, உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும், திராட்சை ஒயின் சாப்பிட்டாக்கா நல்ல முகம் பொலிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அது ஒரு மக்களுடைய வாழ்க்கை முறையோடு கலந்து விடும். அதை வந்து அளவாக குடிக்கணும். சாப்பாடாக இருந்தாலும் நம்ம அளவாக சாப்பிட்றோம்ல, அது மாதிரி அளவாக குடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரமாக இருக்குமே தவிர வேறு ஒன்றும் அதில் இருக்காது. மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லுகிற அந்த வாசகம் ஏன் வந்தது அப்படின்னா, நீங்கள் அருந்துகிற மதுபானத்தில் தான் தவறு இருக்குது. நீங்கள் அருந்துகிற மதுபானம் தான் அந்த அத்தகைய வாசகம் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. நம்ம உடலை கெடுக்கின்ற மதுபானம் அருந்துவதால் தான் மதுபானம் அருந்துவது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடு என்கிற வாசகம் வந்ததை தவிர கல்லோ அல்லது தென்னங்கல்லோ அல்லது ஒயின் இது போன்று இயற்கை மதுபானங்களை மட்டுமே இங்கு விற்கப்படுமேயானால் அத்தகைய ஒரு வாசகத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அரசாங்கம் தான் அந்த மதுபானத்தை விற்கிறது. அவர்கள் விற்கிற மதுபானம் தான் நாட்டிற்கும் வீட்டுக்கும் கேடு என்பதை அரசாங்கமே ஒத்துக்கொள்கிறது. ஆனால் மதுபானம் என்பது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடு கிடையாது, அது மனித தேவை, மனித வாழ்க்கை முறையில் உள்ள ஒரு தேவை. அரசாங்கமே விற்கிது, அரசாங்கமே சொல்லுது இது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லிகிட்டே அரசாங்கம் விற்றுக்கிட்டு இருக்குது. ஆனால் தென்னங்கள்லோ பனங்கள்லோ நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடு கிடையாது, அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவை, மனுஷங்களுக்கு அது தேவை, வாழ்க்கை முறை தேவை. பனங்கள்லோ தென்னங்கள்லோ என்ன, அதை அளவாக குடிக்கணும். அது நல்லதாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு அளவு இருக்குது. நல்லதுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது. பனங்களாக இருந்தாலும் சரி, தென்னங்களாக இருந்தாலும் சரி, ஒயினாக இருந்தாலும் சரி, அது நல்லது, அது அளவோடு குடிக்கணும். மதுபானம் அருந்துவது மக்களுடைய உரிமை. அதுவும் என்ன மதுபானம்? இயற்கை மதுபானம் அருந்துவது தான் மக்களுடைய உரிமையை தவிர இந்த மாதிரி செயற்கை மதுபானம் இருக்குல்ல, பிராண்டி, விஸ்கி, பியர்லாம் இதெல்லாம் வந்து மக்களுடைய உரிமை கிடையாது. இது ஏன்னா மக்களுடைய உரிமை எதுவாக இருக்கும் அப்படின்னா உடலை பாதுகாக்கிறது, அதுதான். இது உடலை அழிக்கக்கூடிய மதுபானம், விஸ்கி, பிராண்டி, பியர் எல்லாமே. அதனால் மதுபானம் அருந்துவது, இயற்கை மதுபானம் அருந்துவது தான் மக்களுடைய உரிமை. அப்படின்னா பனங்கள், தென்னங்கள், இயற்கை மதுபானம் எதெல்லாம் இருக்கோ அது அதை அருந்துவது மக்களுடைய உரிமை. ஆனால் அப்படி ஒரு உரிமை இருக்கிறது கூட தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், மதுபானம் அருந்துவது தவறுன்னு சொல்லிட்டு அதில் என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ இயற்கை மதுபானம் கொண்டு வரணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க, ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டேங்குது இந்த அரசாங்கம்.